வணக்கம் மக்களே. வேறு வழி இல்லை, இப்படி தான் வீடியோ போடணும்னு நிலமை. ஏன்னா நம்ம இப்போ நம்ம ஊரில் இல்லை. சொல்கிறேன், இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இருக்குல்ல, எக்ஸாம் எழுதணும். நல்ல மார்க் எடுத்தோம். சிவி கூப்பிட்டாங்க, அங்கேயும் போயிட்டு வந்தோம். ப்ராக்டிக்கல் கூப்பிட்டாங்க, என்னென்னமோ பண்ணோம். அதுக்கு ஒரு மார்க் போட்டாங்க, ஓகே ரைட்டு. அப்புறம் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, இன்டர்வியூ போனோம், ஏதோ பண்ணாங்க ரைட்டு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு ரிசல்ட்டுன்னு ஒன்று விட்டா பசங்கள்லாம் அடுத்து என்ன பண்ணணும்? வேறு எக்ஸாம் படிக்கணுமா, இல்லை வேறு வேலைக்கு போகணுமா, அவன் குடும்பம் எந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆனால் அதை பற்றிலாம் இன்னும் யோசிக்கவே இல்லை. 2024 நடந்த எக்ஸாம் இன்னமும் ரிசல்ட் வரல. அப்படின்னும்போது அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யாருமே யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு தேவை எப்போ அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்களோ அப்போ தான் விடுவாங்க போல இருக்குது. இது ஒன்று தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துடாதீங்க. முடிஞ்சளவு வேறு வேலை எங்கேயா ட்ரை பண்ணுங்கள், வேறு வேலைக்கு போயிடுங்க. இந்த எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்குள்ளே உங்களுக்கு வயசாகிடும், அவ்வளோதான். நீங்கள் திரும்ப எந்த வேலைக்கும் போகவே முடியாது. இப்போது நான் ஏன் அப்படி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பி நம்ம ஏமாந்து போனது தான் மிச்சம். அதனால் நான் இப்போ ஒரு வேலையாக, அதாவது ஒரு வேலை தேடிட்டு இருந்தேன். அந்த வேலைக்காக நான் இப்போ வெளியூர் தான் வந்திருக்கேன். மும்பை வந்தாச்சுங்க. எப்படி சொல்கிறது, மும்பை வாலா. நம்மலாம் இப்போ மும்பை பையனாக மாறியாச்சு. ஓகே, இது சென்னைக்குன்னு நினச்சிடாதீங்க, மும்பை தான். நான் வேணால் வேறு வீடியோலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பாக செஞ்சு விட்டாங்க. நம்ம படித்ததும் போதும், எக்ஸாம் எழுதினதும் போதும். அதான் வேறு வேலை தேடி வந்தாச்சு. அதுக்காக நான் வெயிட் பண்ணல. நீங்களும் இன்னும் நீங்களும் கஷ்டப்பட்டுருக்காமல், ஃபேமிலியும் கஷ்டப்படுத்தாமல் வேறு வேலையை தேடி வந்துடுங்க. எக்ஸாமில் 92, சிவி போனோம், ப்ராக்டிக்கலில் 38, இன்டர்வியூவில் 21. மார்க் நல்ல மார்க் தான், பட் ரிசல்ட் வந்தால் தானே அதோட பலன் தெரியும். ரிசல்ட் வரல. நம்ம என்ன பண்ணி இவங்களுக்கு 2 வருஷமாக ஓட்டுறாங்க. அவங்க மனசாட்சி ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் இன்னமும் போயிட்டு அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட் போய் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வருது அதில். அடுத்து வரப்போகிற எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நடந்ததாக இருக்கட்டும், எல்லா அப்டேட்டும் கொடுக்குறாங்க. பட் இந்த 2024 நடந்த ஓஏ இருக்கட்டும், மற்ற அதான் நம்மளாம் வாட்ச்மேன், இந்த மசால்ஜி, அதுக்கு மட்டும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ விட்டுருங்க, வேறு வேலை தேடுங்க, நல்ல வேலைக்கு போங்க, வீட்டில் ஃபேமிலி நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். நான் வேறு வேலைக்கு வந்துட்டேன், வேறு மாநிலமே வந்துட்டேன். தமிழ் அரசு வேலைக்கு தான் போவேன். அந்த கனவெல்லாம் விட்டுருங்க, போகலாம், படிப்போம், திரும்ப படிப்போம், படிச்சுட்டே இருப்போம். ஆனால் இந்த எக்ஸாம் ரிசல்ட்டு வராது உண்மையாக ரொம்ப பெரிய தப்பு.